ஏமா தாயே, என்னம்மா ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சுமா? ஏமா வீட்ல எதுவும் பிரச்சனையா? மாயாண்டி தம்பி வீட்ல இல்லையா? இப்படி வெளியே வந்து உட்கார்ந்துருக்க? நீ இப்படி வெளியே வந்து உட்கார்ந்துருக்கிறது அவங்க யாருக்கும் தெரியாதாமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, சொன்னா தானே தெரியும். ஏமா இவ்வளவு தூரம் கேக்குறோம், எதுவுமே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த புள்ள. தலைவர் வந்துட்டாரு, அவர் விசாரிச்சுக்குவாரு. தலைவரே என்னன்னு கேளுங்க. என்ன விஷயமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. இப்படி வீட்டுக்கு வெளியில வந்து போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏம்பா, இன்னைக்கு தானப்பா நாமெல்லாம் மாயாண்டி வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். விருந்துக்கு வந்தப்ப மருமக பரீட்சைக்கு போயிருக்கா அப்படி இப்படின்னு சொன்னார. இப்போ வந்து பார்த்தா இந்த புள்ள வீட்டு வாசல்ல நீதி வேணும் அது இதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கு. மாயாண்டி வீட்டில் இருக்காரா இல்லையா? ஆளை காணோம். மாயாண்டி அண்ணன் ஊர்லயே இல்ல. அவர் மதியமே முக்கியமான சொல்லியா வெளியில போறேன், வரத்துக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஏம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அவங்க குடும்பத்தால உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏமா, ஊர் தலைவருங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்லம்மா, நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? முதல்ல என்னன்னு சொல்லுமா. எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஏம்மா நியாயம் வேணும்னு நீ கேட்கிற அளவுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுமா. உன் பிரச்சனையில உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நாங்க அதை கேட்டு உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம். என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுமா. ஏமா சொன்னா தானே தெரியும். என்னை இந்த வீட்ல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்தி வெளியே நிக்க சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு காலையில என்னை இன்ஸ்டிடியூட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான பரீட்சை இருந்ததுனால நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லி போயிட்டேன். அந்த கோவத்துல இன்னைக்கு சாயங்காலம் நான் இன்ஸ்டிடியூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நாங்க சொல்ல சொல்ல கேட்காம எங்க பேச்ச மீறி நீ இன்ஸ்டிடியூட்டுக்கு போனதுனால நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியவே நில்லுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா என்னை வீட்டு வாசல்ல வெளியவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. அதனாலதான் ஊர் பெரியவங்க உங்ககிட்ட எல்லாம் ஒரு நியாயத்தை கேட்டு நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மாயாண்டி வீட்டில் இல்லைன்னு வேற சொல்றாங்க. அப்ப மீனாட்சியா உன்னை வெளியே நிக்க சொல்லுச்சே? இல்லங்கய்யா, அவங்க இல்ல. அப்புறம் யாருமா உன்னை வெளியே நிக்க சொன்னது? தெய்வானை அம்மா.